வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. எம்ப்டி வெசல்ஸ் மேக் மோர் நாய்ஸ் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்துல ஒரு பழமொழி உண்டு. அதாவது ஓட்டச்சட்டிகள்ல ஓவரா சவுண்ட் விடுவாங்க. உள்ளுக்குள்ள என்ன சரக்குமே இருக்காது. உள்ளுக்குள்ள அதற்கான அறிவோ, ஆற்றலோ எதுவுமே இருக்காது. ஆனா வெளியில பாத்தீங்கன்னா, இத பண்ணிட்டோம், அத பண்ணிட்டோம் அப்படின்னு வெட்டி பேச்சு பேசுவாங்க. கிட்டத்தட்ட கடந்த 12 வருஷமா இந்த ஒன்றிய பாஜக அரசு அததான் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறத சமீபத்துல வந்த 2, 3 ஆர்டிகல்ஸ் தரவுகளோட நமக்கு நிரூபிக்குது. அதாவது நீங்க பாருங்க, நியூஸ் லாண்ட்ரில லேட்டஸ்ட்டா ஒரு ஆர்டிகிள போட்டிருக்கிறாங்க. லோக்சபால சமாஜ்வாதி பார்ட்டி கட்சியுடைய எம்பி இக்ரா ஹசன் அப்படிங்கிறவரு, நம்மளுடைய எல் முருகன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங் அவர்கிட்ட ஒரு முக்கியமான கேள்விகள கேட்டிருக்கிறாரு. அதற்கு எல் முருகன் லோக்சபால என்ன பதில் குடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறத பாருங்க. கேட்ட கேள்வி என்னன்னா, கடந்த 11 வருஷத்துல அட்வர்டைசிங்க்கு மட்டும், அதாவது இவங்களுடைய ப்ராப்பகேண்டாவுக்காக இந்த ஒன்றிய பாஜக அரசு எவ்வளவு செலவழிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாரு. இதுல எல் முருகன் கொடுத்த பதில்ல முக்கியமான ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருக்கிறாரு. அதாவது 2014, 15ல ஆரம்பிச்சு 2024, 25 வரைக்கும் இந்த 11 வருஷத்துல வெறும் பப்ளிசிட்டிக்கு மட்டும் இந்த ஒன்றிய பாஜக அரசு 5,987.46 கோடி, கிட்டத்தட்ட 6,000 கோடி அரசு பணத்தை இவங்க செலவு பண்ணியிருக்கிறாங்க. நீங்க ஒரு நாள் அப்படின்னு கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு வெறும் பப்ளிசிட்டிக்காக 1,50,00,000 கோடி ரூபாய ஒன்றிய பாஜக அரசு செலவழிச்சிருக்குது. இது தினம் தினம் செலவு பண்ணியிருக்கிறாங்க. 11 வருஷத்துக்கு இப்படி செலவு பண்ணியிருக்கிறாங்க. இந்த நேரத்துல ஒரு முக்கியமான விஷயத்த நாம நினைவு கூற வேண்டியிருக்கு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. 2022ல டெல்லியில பிரதமர் மோடி பேசும்பொழுது, அரவிந்த் கெஜ்ரிவால் மீது ஒரு குற்றச்சாட்டு வச்சாரு. அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ப்ரமோஷனுக்கும், ப்ராபகேண்டாவுக்கும் மக்களுடைய வரி பணத்த செலவு பண்றாரு. ஆனா நாங்க பாருங்க, மக்களுடைய வரி பணத்தினால மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக உழைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருந்தாரு. ஆனா இன்னைக்கு வரக்கூடிய டேட்டா அதற்கு நேர் எதிரான விஷயங்கள தான் பதிவு பண்ணுது. 2014, 15ல ஆரம்பிச்சு 11 வருஷத்துக்கான பிரேக் டவுனையும் எல் முருகன் குடுத்திருக்கிறார். இதுல குறிப்பா நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2014, 15ல ஆரம்பிச்சு வருடா வருடம் இந்த அரசாங்கம் அட்வர்டைஸ்மென்ட்க்கு செலவு பண்ணக்கூடிய காசு அதிகமா இருக்கே தவிர குறையல அப்படிங்கிறது தான். அது மட்டும் இல்ல, இன்னொரு முக்கியமான பேட்டர்னையும் இந்த ஆர்டிகிள்ல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. கடந்த 3, 4 வருடங்கள்ல பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ்ல இவங்க அட்வர்டைஸ்மென்ட்க்காக ஸ்பெண்ட் பண்றது நாளுக்கு நாள் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருக்கிறாங்க. வெறும் Google இந்தியா, YouTube, Facebookக்கு மட்டும் 150 கோடிக்கு மேல இவங்க செலவு பண்ணியிருக்கிறாங்க. அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இதுல முக்கியமா நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் எதுக்கு பண்றாங்க? ஒரு அரசு இவ்வளவு தூரம் அட்வர்டைஸ்மென்ட் குடுக்குறாங்க அப்படின்னா எதற்கு பண்றாங்க? இவர்கள் செய்யக்கூடிய மக்கள் நல திட்டங்கள பத்தி மக்களுக்கு தெரியணும், மக்களுக்கு போய் சேரணும், அதனால அவங்க பயனடையணும் அப்படின்னு நினைச்சு பண்றாங்களா? அப்படின்னு கேட்டா அதுதான் இல்ல. ஒரு நரேட்டிவ் பில்டிங், ஒரு நரேட்டிவ் பெர்செப்ஷனுக்காக யூஸ் பண்றாங்க. இந்த பணம் மூலமா மோடியோட இமேஜ பில்ட் பண்றாங்க. பிஜேபிய பத்தி மக்கள் மத்தியில ஒரு பெர்செப்ஷன கிரியேட் பண்ண பயன்படுத்திக்கிறாங்க. ஒரு நரேட்டிவ செட் பண்றதுக்கு இந்த பணம் பயன்படுது. நரேட்டிவ செட் பண்றது மட்டும் இல்லாம, நரேட்டிவ கண்ட்ரோல் பண்றதுக்கும் இந்த பணம் பயன்படுது. இன்னைக்கு அக்ராஸ் த ஸ்பெக்ட்ரம் டாப் 10 மீடியா ஹவுஸஸ் எடுத்துக்கங்க. அது பிரிண்ட் மீடியாவா இருக்கட்டும், டெலிவிஷன் மீடியாவா இருக்கட்டும், டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸா இருக்கட்டும். எல்லாருமே பாஜகவுக்கு ஆதரவாக செயல்படுறாங்க. இந்தியாவுல இருக்கக்கூடிய பெரும்பாலான மீடியா ஏதாவது ஒரு பாஜக ஆதரவு கார்ப்பரேட் கையில தானே இருக்கு. ஒண்ணு அம்பானி கையில இருக்கு, இல்லன்னா அதானி கையில இருக்கு. இத தாண்டி ஒன்றிய அரசை யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா, நேரடியாகவோ, மறைமுகமாகவோ அவங்க மேல கேஸ போட்டு அவங்கள உருட்டி மிரட்டி அந்த மீடியா ஹவுஸையும் வாங்கிடுறாங்க. என்டிடிவிக்கு என்ன நடந்துச்சு? நியூஸ் லாண்ட்ரிக்கு என்ன நடந்துச்சு? இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்போ நரேட்டிவ் பில்ட் பண்றதுக்கு மட்டும் யூஸ் பண்ணல. நரேட்டிவ கண்ட்ரோல் பண்றதுக்கும் யூஸ் பண்றாங்க. இப்ப சமீபத்துல கூட நீங்க பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாத்தையும் இவங்க கொண்டு வந்த ஐடி அமெண்ட்மென்ட்ஸ் மூலமாக ஒன்றிய பாஜக அரசு கையில எடுத்துருச்சு. இன்னைக்கு இந்த அரசாங்கத்துக்கு எதிராக யாராவது ஒரு பதிவு போட்டா, எந்த காரண காரியமும் இல்லாம, எந்த கேள்வியும் கேட்காம, நேரடியாக சம்பந்தப்பட்ட அந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்முக்கு இவங்க ஒரு அறிக்கை குடுத்து, இந்த கணக்க நீக்குங்க, இல்ல பிளாக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, அவங்க பிளாக் பண்ணி தான் ஆகணும். உதாரணத்துக்கு நாமளே அரசாங்கத்தை எதிர்த்து ஒரு பதிவு போடுறோம்னு வச்சுக்கோங்க.
ரொம்ப ஈஸியா என்னோட ட்விட்டர் அக்கௌண்டோ, என்னோட யூடியூப் அக்கௌண்டோ அவங்க பிளாக் பண்ணிட்டு போயிடலாம். அதற்கு எந்த விளக்கமும் அவங்க கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. அப்படிப்பட்ட சட்ட திருத்தங்கள கொண்டு வந்துட்டாங்க. எக்ஸ், வாட்ஸ்அப் போன்ற மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் இங்க இயங்கணும்னா, இந்த சட்டதிட்டங்கள ஏத்துக்கிட்டு அதுக்கு உட்ப நீங்க இயங்க சம்மதிச்சாதான் நீங்க இங்க இருக்க முடியும். இல்லன்னா கடைய சாத்திட்டு போங்க அப்படின்னு வெளிப்படையாக மிரட்டுறாங்க. இன்னைக்கு அரசாங்கத்துக்கு எதிரா சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்கக்கூடிய சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸோட கணக்கெல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணா இவங்க முடக்கிட்டு வராங்க. அப்ப நரேட்டிவ் பில்ட் பண்றதுக்கு மட்டும் இல்ல, நரேட்டிவ கண்ட்ரோல் பண்ண இத யூஸ் பண்றாங்க இந்த பணத்த. மீடியாக்களுக்கும் வேற வழி இல்ல. இன்னைக்கு டிஆர்பி ரேஸ்ல மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அரசாங்கம் மூலமா நமக்கு ஆட் வந்தாதான் நமக்கு வருமானம். அந்த வருமானம் தடைபடாம நமக்கு வந்து சேரணும்னா, அரசாங்கம் என்ன நிலைப்பாடு இருக்குதோ, அத நாம ஆம்பிளிஃபை பண்ணணும். அரசாங்கத்துக்கு ஆதரவா மட்டும் தான் பேசணும். அரசை எதிர்த்து ஒரு கேள்விய கூட தெரியாத்தனமா நம்ம கேட்றக்கூடாது. அப்படிங்கிற நிலைக்கு இன்னைக்கு மீடியாவ கொண்டு வந்துட்டாங்க. ஜனநாயகத்துடைய 4வது தூண் அப்படின்னு சொல்லக்கூடிய மீடியா, இன்னைக்கு செல்லரிச்சு புழுத்து போய் அழுகி கிடக்குது. சரி இவ்வளவும் பண்ணியிருக்கிறாங்கல்ல. இந்த பணம் யாருடைய பணம்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா? பிஜேபியோடைய கட்சி பணமா? இல்ல. மோடியுடைய சொந்த பணமா? அவர்தான் ஏழை தாயின் மகனாச்சே. அவர்கிட்ட எப்படி இவ்ளோ கோடி புழங்கும்? அவர்தான் நேர்மையின் மறு உருவமாச்சே, சத்திய கீர்த்தியாச்சே. அப்ப அவருடைய பணமும் இல்ல. அப்ப யாருடைய பணம்? உங்க பணம், என் பணம், இந்த நாட்டு மக்களுடைய பணம். நாம கஷ்டப்பட்டு உழைச்சு இன்கம் டாக்ஸ் கட்டுறோம். ஜிஎஸ்டி இந்த வரி, அந்த வரின்னு வரிய போட்டு நம்மளெல்லாம் வரி குதிரை மாரி மாத்தி நம்ம கிட்ட இருந்து வசூல் பண்றாங்க. ஃபியூல் டாக்ஸ், செஸ், சர்சார்ஜ் அப்படின்னு எல்லா வகையிலயும் நம்ம கிட்ட இருந்து புடுங்கிட்டு இருக்கிறாங்க. இதோ இப்ப கூட டோல் ரேட் எல்லாம் ஏத்தி நம்ம கிட்ட இருந்து வரிய புடுங்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி பிடுங்கப்பட்ட வரி நம்ம பணத்தை தான் இவங்களுடைய வெட்டி விளம்பரங்களுக்காக இவங்க செலவு பண்ணிட்டு இருக்காங்க. இது அபிஷியலா நம்ம படத்துல செலவு பண்றது. அன்அபிஷியலா இது இல்லாம இன்னும் எத்தனை கோடியை இவங்க செலவு பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஆகட்டும், டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் ஆகட்டும், எல்லாத்தையும் பிஜேபி கேப்சர் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆதரவாக நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல பேர் செயல்பட்டு இருக்கிறாங்க. சாணக்கியா போன்ற நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் எந்த அடிப்படையில ஓடுதுன்னு நினைக்கிறீங்க? எங்க இருந்து ஃபண்டிங் வருதுன்னு நினைக்கிறீங்க? யாருக்கு ஆதரவாக செய்திகள் போடுறாங்கன்னு பாக்குறீங்க? இதுக்கு பேர் தான் கடத்தேங்காயை எடுத்து வழிப்புழையாருக்கு உடைக்கிறது. சரி இவ்வளவு ஸ்பெண்ட் பண்றாங்களே, நம்ம வரிப்பணத்தை தானே ஸ்பெண்ட் பண்றாங்க. இதனால நமக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இதனால சம்பாதிக்கிறது யாரு? இதனால ஆதாயம் அடையிறது யாரு? மக்களுடைய வரிப்பணத்தை இவங்களுடைய ப்ராபகேண்டாவுக்காக இவங்க யூஸ் பண்றாங்க. இது மூலமாக மோடிக்கு இமேஜ் உயருது. பாஜகவுக்கு தேர்தல்ல அரசாங்க செலவுலயே இவங்க பிரச்சாரம் பண்ணி ஒரு நரேட்டிவ செட் பண்ணிடுறாங்க. கார்ப்பரேட்டுகள் இந்த மீடியா ஹவுசஸ் மோடிக்கு ஜால்ரா அடிக்கிற கூட்டம்லாம் இந்த பணம் மூலமா லட்சமா சம்பாதிச்சு செட்டில் ஆயிட்டாங்க. சமீபத்துல கோதி மீடியால வேலை செய்யக்கூடிய பத்திரிகையாளர்களுடைய வீடெல்லாம் வீடியோ எடுத்து போட்டிருந்தாங்க சமூக வலைத்தளங்கள்ல. கோடியா இழைச்சு பிரம்மாண்டமான மாளிகைகளை கட்டி வச்சிருக்காங்க வீடுங்கிற பேர்ல. எங்க இருந்து வருது? ஒரு பத்திரிகையாளர்களுக்கு இவ்வளவு பணம் எங்க இருந்து வருது? அப்ப யாருக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு எடுத்து நீங்க இவ்வளவு சம்பாதிச்சிருக்கீங்க, இவ்வளவு பெனிஃபிட் ஆயிருக்கீங்க யோசிச்சு பாருங்க. ஆனா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு காசு கேட்டா இவங்க கிட்ட பணம் இல்ல. தமிழ்நாட்டையும் எடுத்துக்கங்களேன். நாம கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்சு தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்தை 11.19% உயர்த்தி, உள்நாட்டு உற்பத்தியை 16% உயர்த்தி, மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி, அது மூலமாக ஒன்றிய அரசுக்கு நாம கஷ்டப்பட்டு டாக்ஸ் கட்டுறோம். இன்கம் டாக்ஸ் கட்டுறோம், ஜிஎஸ்டி கட்டுறோம், செஸ், சர்சார்ஜ் இவ்வளவு காசு கட்டுறோம். ஆனா திரும்பி நம்ம கேட்கிற நமக்கு நியாயமா வர வேண்டிய நமக்கு உரிமை இருக்க தொகையை கேட்டா இவங்களுக்கு கசக்குது. நாம ₹1 கொடுத்தா நமக்கு 29 பைசா தான் திருப்பி கொடுக்குறாங்க. ஆனா இவர்கள் ஆளக்கூடிய உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், பீகார் போன்ற மாநிலங்களுக்கு அப்படியே தூக்கி கொடுக்குறாங்க. இப்ப பீகார் தேர்தல்ல ஒவ்வொரு மகளிருக்கும் ₹10,000 எப்படி தூக்கி கொடுத்தீங்க? யாருடைய காசு அது? பீகார் மக்கள் சம்பாதிச்சு கொடுக்கிற வழிபணமா? அவன் ₹1 கொடுத்தானா அவனுக்கு ₹3 திருப்பி கொடுக்குறீங்க. ஆனா நாம ₹1 கொடுத்தா நமக்கு 29 பைசா திருப்பி கொடுக்குறீங்க. அதையும் 100 நொட்ட நொல்ல சொல்லிக்கிட்டு அப்படியே கண்ணுல ரத்த கண்ணீரோட திருப்பி கொடுக்குறீங்க. அத்தியாவசியத்துக்கு தேவையான பணத்தை கேட்டா இந்த ஒன்றிய அரசு பணத்தை கொடுக்க மாட்டேங்குதுங்க.
இன்னைக்கு சமக்கிரக சிக்ஷா அபியான் அப்படிங்கிறது கீழ கிட்டத்தட்ட 2152 கோடி நமக்கு வர வேண்டிய பாக்கி இருக்கு. கேட்டா மும்மொழி கொள்கையை நடைமுறைப்படுத்துங்க. அப்பதான் நாங்க இத ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு பேசுறாங்க. அப்படி ஏதாவது கான்ட்ராக்ட் போட்டு வச்சிருக்கா? மும்மொழி கொள்கையை நடைமுறைப்படுத்தினாதான், தேசிய கல்விக் கொள்கையை நீங்க ஏத்துக்கிட்டாதான் இத குடுப்போம் அப்படின்னு சொல்றது அயோக்கியத்தனம் இல்ல? கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரான ஒரு விஷயம் இல்ல? ஆனா இத இவங்க செய்றாங்க. ஜல்ஜீவன் திட்டத்த இந்தியாவுல இருக்கக்கூடிய மாநிலங்கள்லயே மிக சிறப்பாக நடைமுறைப்படுத்துனது தமிழ்நாடு தான் அப்படின்னு ஒன்றிய அரசு அவார்டு குடுத்திருக்கு. ஆனா இந்த ஜல்ஜீவன் திட்டத்துல நமக்கு வர வேண்டிய பாக்கிய இன்னும் குடுக்காம இழுத்தடிச்சுட்டு இருக்காங்க. மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டம். கோவிட் காலத்துல மக்களுக்கு மிகவும் கை கொடுத்த திட்டம் அந்த திட்டம். இந்த ஒன்றிய பாஜக அரசு என்னதான் காங்கிரஸ் காலத்துல இந்த திட்டம் வந்தது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அதை எள்ளி நகையாடினாலும், இவங்கள கோவிட் காலகட்டத்துல காப்பாத்தி விட்டது இந்த மன்ரேகா திட்டம் தான். ஆனா இப்ப அந்த திட்டத்திலயும் மாற்றத்த கொண்டு வந்து, அத மெல்ல மெல்ல அழிக்க பிளான் போட்டாங்க. அந்த திட்டத்திலயும் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய பாக்கிய இன்னும் குடுக்காம புடிச்சு வச்சிருக்காங்க. சரி இதெல்லாம் விடுங்கங்க. மழை பெஞ்சது, வெள்ளம் வந்தது, அவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டுச்சு. எங்களுக்கான நிவாரண தொகைய குடுங்க அப்படின்னு நாம கேட்கிறோம். ஒன்றிய அரசு சார்புல ஒரு குழு இங்க வந்துச்சு. அந்த குழு களத்துல போய் ஆய்வு பண்ணி பார்த்துட்டு, தமிழ்நாடு அரசு நல்லா தான் செயல்பட்டு இருக்கிறாங்க. ரொம்ப சிறப்பா இத ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க கேட்கறதுல நியாயம் இருக்கு. அவங்களுக்கு இந்த நிதியை தாராளமாக விடுவிக்கலாம். அவங்க கேட்ட நிதி அவங்களுக்கு குடுங்க அப்படின்னு பரிந்துரை செய்ததுக்கு அப்புறமும், நாம சில 1000 கோடி கேட்டா, இவங்க 200 கோடி குடுக்குறாங்க. கோபம் வருமா? வராதா? அந்த கோபம் வந்ததுனால தான் துணை முதலமைச்சர், உங்க அப்பன் வீட்டு சொத்துல இருந்தா கேட்கிறோம். நாங்க நியாயமா கட்டுன வரியிலிருந்து எங்களுக்கு சேர வேண்டியத தானே கேட்கிறோம். அத கூட குடுக்க உங்களுக்கு மனசு இல்லையான்னு கேட்டதுக்கு தான் நிர்மலா மாமி அப்படியே பொங்கி எழுந்தாங்க. அதே நிர்மலா சீதாராமன் இங்க இந்த பேரிடர் பாதிப்புகள மேற்பார்வை பார்க்க வந்தபோது என்ன சொன்னாங்க? ஆமாப்பா மக்கள் கஷ்டப்படுறாங்க. நாங்க பார்த்து எங்களால முடிஞ்ச நிதிய அனுப்புறோம் அப்படின்னு சொல்லியிருந்தா, அது ஒரு நிதி அமைச்சருக்கு அழகு. என்ன சொன்னாங்க? உண்டியல்ல போடாதீங்கோ. தட்டுல போடுங்கோ. அப்பதான் போறவாளுக்கு போய் சேரும் அப்படின்னு பேசிட்டு போனாங்க இந்த அம்மா. இன்னொரு செய்தியும் சொல்றேன். சமீபத்துல தி வயர் அப்படிங்கிற ஆர்டிக்கிள்ல வந்த செய்தி. உள்ளூர் ப்ராபகேண்டாவுக்கு இவ்வளவு செலவு பண்ணவங்க, மோடியுடைய வெளிநாட்டு டிராவல்களுக்கு எவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க தெரியுமா? இந்த 10 வருஷத்துல மோடி ஒரு நாடு விடாம எல்லா நாட்டுக்கும் உலகம் சுற்றும் வாலிபன் மாரி டிசைனா ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு கெட்டப்ப மாத்திக்கிட்டு சுத்திட்டு வந்தாரே, அதுக்கு மொத்தமாக செலவழிக்கப்பட்டது 762 சொச்சம் கோடி. இது இல்லாம இந்த பிளைட் மெயின்டெனன்ஸ் அது இதுன்னு கிட்டத்தட்ட 1400 சொச்சம் கோடி செலவழிச்சிருக்கிறாங்க. எல்லாத்தையும் கூட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 கோடி வருது. அதுல இன்னொரு விஷயமும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல இதுல 10% கூட செலவழிக்கலையாங்க. அவ்வளவு எளிமையா வாழ்ந்திருக்கிறாரு அவர் பிரதமரா இருக்கும் பொழுது. இந்த ஆளு வெளிநாடுக்கு போறதுக்கே இந்த 10 வருஷத்துல 2000 கோடி செலவழிச்சிருக்கிறாரு. சரி செலவழிச்சதுக்கு ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கா? மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல அவர வந்து மவுண்ட் மோகன் சிங் இவர் எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு பேசினாரு. ஆனா அன்னைக்கு வெளியுறவு கொள்கையில நாம எவ்வளவு தெளிவா இருந்தோம். இந்தியாவுக்கு குளோபல் ஸ்டேஜ்ல எவ்வளவு மதிப்பு, மரியாதை இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். இந்த ஆளு 10 வருஷமா இவ்வளவு செலவு பண்ணி ஊர் ஊரா சுத்திட்டு வந்து இன்னைக்கு அட்லீஸ்ட் குறைஞ்சபட்ச மரியாதையாவது இருக்கா? போறவன் வரவன்லாம் ஏறி மிதிச்சுட்டு போறான். அசிங்கப்படுத்துறான். ஆனா வாயே திறக்காம அதெல்லாம் உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆக இதெல்லாம் யாருடைய பணம்? எனக்கு இந்த எஸ்.வி. சேகர் ஒரு டிராமா வரும். அவர் அதுல அரசியல்வாதியா நடிப்பாரு. அப்ப சொல்லுவாரு, "இங்க உள்ளூர்ல தண்ணி பிரச்சனை இருக்குங்க. இந்த தண்ணி பிரச்சனைய சரி செய்ய நீங்க என்ன பண்ண போறீங்க?" அப்படின்னு கேட்டா, "நாங்கல்லாம் சேர்ந்து ஒரு குழு அமைக்க போறோம். அந்த குழு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூர், மலேசியா, ஹாங்காங் அப்படின்னு ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டு மீட்டிங் எல்லாம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து நாங்க முடிவ சொல்றோம்." அப்படின்னு சொல்லுவாங்க. "இங்க இருக்கிற பிரச்சனைக்கு எதுக்குங்க சிங்கப்பூர், மலேசியாலாம் போணும்?" அப்படின்னு கேட்டா, "அப்புறம் நாங்க எப்போ சிங்கப்பூர், மலேசியாலாம் பார்க்கறதுயா?" அப்படின்னு அவர் பேசுவாரு. கிட்டத்தட்ட அந்த கதை தான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. ஊர் ஊரா சுத்த வேண்டியது, மாநிலம் மாநிலமா சுத்த வேண்டியது, எப்பவுமே எலக்ஷன் மோட்ல இருக்க வேண்டியது, மேடை ஏறி பொய்களையும், அவதூறையும் மட்டும் பேச வேண்டியது, இந்த திட்டம் கொண்டு வந்துட்டோம், அந்த திட்டம் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு பெருசா அளந்து விட வேண்டியது. ஆனா அந்த திட்டங்கள்லாம் களத்துல எந்த அளவுக்கு செயல்பட்டு இருக்குது? அதோடைய அவுட்கம் என்ன? அந்த அவுட்கம்ம மெஷர் பண்ணியிருக்கிறீங்களா? அதனால மக்களுக்கு என்ன நன்மை ஏற்பட்டிருக்குன்னு ஏதாவது ஒரு டேட்டாவ கேட்டா, அந்த டேட்டாலாம் எங்ககிட்ட இல்ல.
ஏன்னா எங்க பேரு என்டிஏ, நோ டேட்டா அவைலபிள் கவர்ன்மெண்ட் அப்படின்னு சொல்லி அத கடந்து போயிட வேண்டியது. இப்படிதான் கடந்த 12 வருஷமா நம்ம வரி பணத்துல இவங்க பண்ணையார் வாழ்க்கை நடத்திட்டு இருந்திருக்கிறாங்க. இந்த பணம் இருந்திருந்ததுன்னா, எத்தனை ஏழை எளிய குழந்தைகள், குடும்பங்களுக்கு வந்து நலத்திட்டங்களுக்கு செலவழிச்சிருக்கலாம். யோசிச்சு பாருங்க. நேத்து கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன். குஜராத் மாநிலத்த 2,00,000 குழந்தைங்களுக்கு மேல மதிய உணவு சாப்பிடுறது இல்லையாம். ஏழை எளிய மக்கள் குழந்தைங்க பயத்துல அடிச்சுட்டு, இப்படிப்பட்ட வெத்து பப்ளிசிட்டி எல்லாம் உங்களுக்கு தேவையா? இந்த பணத்த பத்தி எல்லாம் யார் கணக்கு கேட்கறது? இல்ல கேட்டா தான் இவங்க குடுத்துருவாங்களா? 12 வருஷமா இப்படித்தான் உங்கள ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட கூட்டம் தான் இங்க இருக்கிற அடிமை கூட்டத்தோட சேர்ந்துகிட்டு, இங்க இருக்கக்கூடிய அரச குத்தம் சொல்லுது. ஸ்டாலினுக்கு நிர்வாகம் தெரியல. கடன் வாங்கிட்டாங்க. ஒன்றிய அரசோட கடன் என்ன தெரியுமா? காங்கிரஸ் ஆட்சி காலத்துல 55,00,000 கோடியாக இருந்தது. 10 ஆண்டு மோடி ஆட்சி காலத்துல 200,00,000 கோடியாக மாறியிருக்கிறது. இந்த வெத்து விளம்பரங்களுக்கும், இவருடைய வெளிநாட்டு பயணங்களுக்கும் செலவு பண்ண இந்த பணத்த கடன் அடைக்க பயன்படுத்தியிருக்கலாமே! அடுத்தவங்கள கேள்வி கேட்கறதுக்கு முன்னால, விமர்சனம் பண்றதுக்கு முன்னால, நாம என்ன செய்றோம் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் இல்லையா? இது போன்ற செய்திகள் மக்கள் கிட்ட போய் சேர வேண்டிய செய்திகள எந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் பேச மாட்டாங்க. எங்கள மாரி இண்டிவிஜுவல்ஸ் பேசினா தான் உண்டு. இப்ப எங்க வாய்க்கும் பூட்டு போடுறதுக்கான லாஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. எத்தன நாள் இதெல்லாம் பேச முடியும் அப்படின்னு தெரியல. ஆனா பேச முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் பேசிக்கிட்டே தான் சிந்திச்சு ஓட்டு போடுங்க. சிந்திச்சு செயல்படுங்க. நன்றி. வணக்கம்.